நீங்கள் குணமானீர்கள். சொல்லுங்க, நான் குணமானேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன். என்ன நோயோ எந்த பேயோ என்னை அணுக முடியாது, என்னை அணுக முடியாது. நான் சுகமானேன். எத்தனை பேர் சுகமாக இருக்க விரும்புகிறீங்க? இந்த வசனங்களை சொல்லுங்கள். இது ஒரு மருந்து, சுகத்திற்கான மருந்து. நீங்கள் தினந்தோறும் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன் சொல்லுங்கள். எந்த பெயினாக இருந்தாலும் நீங்கங்க, நான் சொல்கிறேன், உங்களை காயப்படுத்துகிற எந்த பெயினாக இருந்தாலும், எந்த வலியாக இருந்தாலும், உங்களை நோகடிக்கிற எந்த வலியாக இருந்தாலும், ஏன்னா எல்லா வலிக்காகவும் ஒரு பரிகாரம் ஆயிட்டார், பரிகார பலி ஆயிட்டார். எனவே இந்த வேலை சொல்லுங்கள், என் ஆண்டவர் என்னுடைய எல்லாவற்றுக்காக, என்னுடைய எல்லா சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, பலனுக்காக, நல்வாழ்விற்காக என் ஆண்டவர் பரிகாரம் செஞ்சிட்டாரு. நான் சுகமாக இருப்பேன். நல்லா அறிக்கை எடுங்க, நான் சுகமாக இருப்பேன். நல்லா கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, நல்லா டிக்ளேர் பண்ணுங்க, நான் சுகமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன். இப்போது இருக்கிற நோயானாலும் வியாதியானாலும் நான் அதை நம்பல. கர்த்தர் என்னை குணமாக்கினார் பாருங்க, அதை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இதெல்லாம் மறைந்து போயிடும். நான் குணமானேன். ஆமென். ஆண்டவர் பெட்டி அடிச்சுட்டாருங்க. நம்முடைய இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, பாவத்தையும் பாவத்துக்கான தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய வலி வேதனை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு மரித்தார், அவைகளை அழித்தார், நோய்களை அழித்தார், ஆணி அடித்தார். நம்முடைய எல்லா தீங்கையும் சிலுவையில் ஆணி அடித்தார். அவர் சரீரத்தோடு அப்படி சேர்த்து அடிச்சிட்டார், பரிகார பலியை சேர்த்து அடிச்சிட்டார். அடித்து அழித்து கொன்றார். என்னது? நோயெல்லாம் கொன்றார். சொல்லுங்க, எல்லாரையும் கொன்று கொண்டு இருக்கிற நோய்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கொன்று விட்டார். அல்லேலூயா. மரித்து அந்த சரீரத்தை, அந்த நோயை சுமந்த அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டார். இனி என் சரீரத்தில் நோய் இருக்க முடியாது, நோய் இருக்கக்கூடாது. அவர் சரீரத்தில் என் நோயை அடக்கம் பண்ணிட்டாரு, என் வியாதியை அடக்கம் பண்ணிட்டாரு, என் வலி வேதனை அடக்கம் பண்ணிட்டாரு. இனிமே என் சரீரத்தில் நோய் இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது, எந்த பெயினும் இருக்க முடியாது. என் ஆண்டவர் என்னை குணமாக்கிட்டார் அவருடைய தழும்புகளால். சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் குணமானேன்.